வணக்கம் நண்பர்களே. உலக அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்துக்குமே பேர் போன போப் பிரான்சிஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு வர்றாங்க. அடுத்து 9 நாட்களுக்கு மக்கள் பார்வைக்கு உலகத்திலேயே சிறிய நாடுன்னு சொல்லக்கூடிய வாட்டிகன் சிட்டியில் வச்சிருக்காங்க. இந்த போப் பிரான்சிஸ் பற்றி சொல்லணும்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தோலிக் அவருடைய தலைவராக கருதப்படக்கூடியவங்க இவங்க தான். அதை விட முக்கியமான சிறப்பு என்னன்னா, தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் இந்த போப் பிரான்சிஸ் தான். இவருடைய இயற்பு பார்த்தீங்கன்னா போப் மேரியோன்னு சொல்லுவாங்க. 1200 ஆண்டு கால வரலாற்றில் தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 266வது அந்த ஆர்சி ரோமன் கேத்தோலிக் எல்லாருக்குமே தலைவராக இருக்கக்கூடியவங்க. இவருடைய இறப்பு எப்படி சொல்லுவாங்க, இப்போ மருத்துவர் இறந்து போயிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய அலுவலக பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க நேரடியாக மருத்துவமனைக்கு போய் 3 முறை கேள்வி கேட்பாங்க. அந்த 3 முறையும் பதில் சொல்லாத பட்சத்தில் இறந்ததை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரைட். அடுத்த போப் பிரான்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலக்டோரல் காலேஜ் இருப்பாங்க. அந்த கார்டினல் எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கார்டினல் எலக்டோரல் காலேஜை பொறுத்தளவில் 252 பேர் இருப்பாங்க. அதில் 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வாக்களிக்க முடியாது. ஒரு 138 பேர் வாக்களிப்பாங்க. அதில் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அடுத்த போப் பிரான்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த வாக்குச்சீட்டை அப்படியே எரிப்பாங்க, வெள்ளை புகை வரும், அதை வச்சு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒருவேளை 2/3 மெஜாரிட்டி இல்லாட்டினா அந்த வாக்குச்சீட்டில் சாம்பிராணி போட்டு மேலே எரிச்சு விடுவாங்க. அதில் கருப்பு புகை வருமா, அப்போ போப் பிரான்சிஸ் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி எல்லா மக்களுமே ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.